என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. அந்த சுவாமி, ஐயோ இங்க இவ்வளவு நாளா இருக்கீங்களே, இப்படி தனியா இருக்கீங்களே காட்டுல, இங்க என்ன பண்றீங்க? அவரு ரொம்ப நேரம் அவரை கட்டி பிடிச்சி அவருடைய அந்த ஏகாந்தத்துல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மூர்ச்சையே ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிக்கும் போது கூட பார்த்துட்டே இருக்க நானனுக்கு இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, நம்மளுடைய தலைவருக்கு என்னமோ ஆயிடுச்சுட்டு கூப்பிடுறேன். காதுலயே எழல. அந்த சுவாமியை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு, ஐயோ தின்னா என்ன இவரு யாரு, இவரு இது அவர் மேல கட்டி தள்ளும் போது லிங்கேஸ்வரர் ஈரமாயிருக்கு, மேல பூ இலை எல்லாம் விழுந்துருக்கு கீழே. இது என்ன, இது யார் பண்ணா, இது பேரு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்க அப்பாவோட வந்தப்போ ஒரு பார்ப்பான் இதை பண்ணான். பார்ப்பான்னா நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்ப்பான், நமக்கு சொல்லி தர வேதத்துல இருக்கிற நல்வினை எல்லாரையும் நமக்கு பிரிச்சு பார்த்து சொல்லி கொடுக்குற ஆசான். அப்படி ஒரு குடுமி வச்ச ஒரு ஒரு வயசானவர் வந்து இதை பண்ணுவார் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாரு அவரா, தண்ணி கொண்டு வந்தவர் மேல ஊத்துவார், அப்புறம் பூ எல்லாம் என்னென்னமோ போடுவார் அது மேல, அப்புறம் ஒரு டப்பால என்னமோ வெள்ளையா சாதம் வச்சிருப்பார், அதை இப்படி காத்திட்டு முணுன்ட்டு என்னமோ சொல்லுவார், அப்புறம் மூடிட்டு அவரே எடுத்துட்டு போயிடுவார் சாப்பாடு. ஓ இவருக்கு அதெல்லாம் பண்ண பிடிக்குமோ, இவருக்கு அவருக்கு காதல கேட்டது ஓகே, இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அகப்பட்டுட்டாரு எனக்கு சுவாமி, இவருக்கு என்ன பண்ணா அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சு இவர் சொன்னாங்க, தண்ணி ஊற்றணும், அப்புறம் அவருக்கு இலை போடணும், பூ போடணும், அப்புறம் சாப்பாடு கொடுக்கணும். ஓ இது பண்ண அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, சரி கீழே காடன் சுட்டு வச்சிருப்பான் பண்ணி, நான் போய் நான் அவனுக்கு எடுத்துட்டு வரேன், பசிக்கும்ல, அவன் ஏதோ வெள்ளையா சாதம் கொடுத்தானே, அது சத்து இருக்கோ இல்லையோ, நான் போய் நல்லா அதான் விளைச்சு போயிட்டியான்னு. இப்படி நமக்கு யாருக்காவது தோணுமா, அந்த லிங்க ஸ்வரூபத்துல உயிர் இருக்கிறதும் சாமி இருக்கிறதும், அவர் இழைச்சி போயிருக்கிற வரைக்கும் அவர் கண்ணுக்கு அவருக்கு தெரியுது. கொஞ்ச தூரம் வராரு, ஒரு 6 அடி எடுத்து வச்சுட்டு திரும்ப அவரால் போக முடியல, திரும்ப வர கட்டி பிடிக்கிறார், அலறார். அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு முடியல, என்ன ஆச்சு இவனுக்கு, கிளம்பி இப்படி ஆயிட்டானே, கீழே பசிக்குதுவே, வயிற்ற வேற கிள்ளுதே, சுட்டு வச்சிருப்பானே, போலாம் அப்படின்னு. அவரு சுவாமி நான் போயிட்டு வர வரைக்கும் தனியா இருக்கணுமே, உனக்கு நீ தனிச்சிருப்பியே, அதுக்குள்ள ஏதாவது மிருகங்கள் வந்தா உனக்கு பாதுகாப்புக்கு யாரும் இல்லையே, உன்னை விட்டுட்டு போறேன்னு. ஆனா நான் போகலைன்னா உனக்கு பசிக்குமே, சாப்பாடு இருக்காது, அதனால நான் போய் ஆகணும், சரின்ட்டு போவார். மறுபடியும் வந்துட்டு, ஐயோ உன்னை விட்டுட்டு போறேனே, அதுக்குள்ள யாரும் வந்துடாதீங்களா அப்படின்னு பாக்குறார். அப்புறம் மறுபடியும் வரார். இப்படி 10 தடவைக்கு மேல சுத்திட்டு ஒரு வழியா மனசை தேர்த்திக்கிட்டு, என்ன இருந்தாலும் அவர் சாப்பிடணும், நேரம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வேகமா இறங்கி வரார். அவனாரும் சுட்டு வச்சது, காடன் சுட்டு வச்சதானே, அவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணாலும் தலைவன் ஆச்சே, வர வரைக்கும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து சாப்பிட்டு நமக்கும் பங்கு கொடுப்பான்ட்டு இவங்க 2 பேரும் வெயிட் பண்ற நேரத்துல வராரு. அந்த ஒரு இலையெல்லாம் பெரிய இலையெல்லாம் பறிச்சு குச்சியில குத்தி தொன்ன மாதிரி ஒண்ணு செஞ்சுக்கிட்டார். அந்த கறியை எடுத்து கடிச்சு பார்த்து, இது வேகல, இது ருசியா இல்ல, இது நல்லா இருக்கு, கடிச்சு துப்பி அந்த இலையில துப்பிக்கிறார் தொன்னையில. அவனுக்கு காடனுக்கு என்னடா பசியில யாராவது வாய்க்குள்ள போன உணவை துப்புவாங்களா, பசியில இருக்கிறவங்களுக்கு போனது உள்ள போன சுவாகா, ஆனா அவன் அது ருசியா இருக்குன்னு பார்த்து துப்பி வச்சுக்கிறார். என்ன அவன் இப்படிதான் பண்ணான். நான் காடன் கிட்ட சொல்றேன், நானு என்ன ஆச்சு தலைவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம போய் அவருக்கு அப்பாவுக்கு வேற போய் சொல்லணும் என்ன ஆச்சு அப்படின்னா, இது அவனுக்கு தேவு மால் பிடிச்சிச்சுடா, அதாவது சுவாமி மேல பைத்தியமா இருக்காராம், அதுக்கு பேரு தமிழ்ல அழகா இருக்கிறார், சொல்றார் தேவு மால் பிடிச்சிச்சு. இப்படிதான் பண்ணான். மேல போய் அந்த சாமி போய் கட்டி பிடிச்சிக்கிறான், கொஞ்சறான், முத்த வைக்கிறான், என்னென்னமோ பண்றான்டா, எனக்கு புரியவே இல்லை இவனோட செய்க அப்படின்னு. தேவமால் பிடிச்சிச்சு. இவன் பாட்டுக்காரு எப்படியோ ஒரு காத்துல ஏறல. ஆமா தொன்னையில எடுத்துக்கிட்டார், வில்லம்பு எடுத்துக்கிட்டார் ஒரு கையில, அப்புறம் தண்ணி ஊத்தணும்னு சொன்னாரு, தண்ணிக்கு என்ன பண்றது அப்படின்னு பொறுமுகளை யாரும் தண்ணிய வாய் நிறைய வச்சுக்கிட்டார். அந்த இலை தலை அது காட்டுல இருக்கிற இந்த பூ அந்த இலைன்னு கிடையாது, கண்ணுக்கு தெரிந்த இலை பூ எல்லாத்தையும் வச்சு அவருடைய கொண்டையில சொருவிக்கிட்டார்.
எல்லாம் சொருவிட்டு வாயில தண்ணீர் வச்சுக்கிட்டு அந்த கறியை சுமந்துட்டு ஒரு கையில சுவாமிக்கு வச்ச நைவேத்தியம், ஒரு கையில வில்லம் இப்படி வச்சு மலை ஏறாரு வேகமா வச்சுட்டு சுவாமி முன்னாடி, சுவாமி சாப்பிடு சாப்பிடு, நான் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வெந்திருக்கு, நீ சாப்பிடு பாரு, எல்லாம் இழைச்சி போயிட்டு சத்தா கொடுத்தாங்களோ இல்லையோ நீ சாப்பிடு அப்படின்னு கெஞ்சுறாரு. அவனுக்கு ஃப்ரெண்டுக்கும் தெரியும், என்னடா இப்படி ஆயிட்டானே, சாப்பிட சொல்றானே, அவனாவும் சாப்பிட மாட்டான், நம்மளையும் சாப்பிட மாட்டான், போய் கல்லுக்கிட்ட போய் சொல்றான் அவங்களோட நிலைமை. ஆனா பெருமானை சாப்பிட சொல்லி வேண்டதுல சுவாமி மறைத்து அருளினார். அந்த உணவை தான் ஏற்கொண்டதா மறைச்சி அருளிட்டார். ஓகே, சாப்பிட்டியா? சரி. இப்போ ராத்திரி பூரா காவல். சுவாமிக்கு தூக்கமே இல்லை. நம்மளுடைய லட்சுமண சுவாமிக்கு அப்புறம் தின்னனார் 6 நாள் தான் சுவாமியை பார்த்து, இந்த கதை மொத்தமே 6 நாள் தான், முதல் நாள் கதை தான் அது. 6 நாளும் தூங்காம ராத்திரி பூரா அவருக்கு அந்த இருட்டுல எப்படி கண்ணு தெரிஞ்சு எப்படி காவல் காக்குறாருன்னா, அந்த காட்டோட வர்ணனைய சேக்கிலார் சொல்றார். பாம்புகள் எல்லாம் நாகங்களை ரத்தனங்களை சொரிந்துதான், அதோட வெளிச்சம். ரிஷிகள் அந்த காலஸ்தி மலையில ரிஷிகள் தபஸ் பண்ற அவங்களோட தபோ அதோட வெளிச்சம், பட்சிகளோட வெளிச்சம், அது கண்ணுல இருந்து பல ரத்தினங்கள் முத்துக்கள் பொழியுது இல்லையா அந்த அருவியில, அதோட வெளிச்சம். அப்படி பல விதமான இயற்கை வெளிச்சத்துல தின்னனாருக்கு அப்படி ஜோதி ஸ்வரூபமா ஜோதி மலையா காலத்தி மலை. கைலை பாதி காலத்தி பாதி. எப்படி கைலை 7 துண்டா வெடிக்கும் போது நம்மளுடைய திவ்ய தேசத்துல காலத்தி மலையும் ஒண்ணு. அதோட பிரகாசத்துல இவரை ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு காலை ஆயிடுச்சு விழித்து. அவருடைய அன்பை பார்த்து சூரிய பகவான் விழுந்து வணங்கினாராம். மேற்கு மலையில விழுந்து அவரை வணங்கினதா அது மறைஞ்சதையும் சேக்கிலார் பெருமான் நமக்கு அப்படி சொல்றாரு. மலையில விழுந்துருச்சு, கண்ணப்பரை வணங்கி எழுந்திருச்சு சூரியன். இப்போ விழுந்தவன் எந்திரிக்கணும் இல்லையா, காலையில நாளைக்கு இன்னும் இன்னைக்கு வேட்டையாடுறதுல வெறும் பண்ணி தான் கிடைச்சது. நாளைக்கு உனக்கு மானு மயில் உனக்கு காடை நிறைய வெரைட்டி நிறைய எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் நேற்று வாக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு காலையில சூரிய பகவான் உதிச்ச உடனே இவர் கிளம்பி கீழே வர வேட்டையாடுறதுக்காக அடுத்த நாள் உணவு. இப்போ இன்னொரு கேரக்டர் நமக்கு காலையில அந்த பூஜை பண்ணார் இல்லையா சுவாமி சிவகோச்சாரியார், பரம பக்தர். இங்க 2 விதமான பக்தியையும் சேர்க்கல உயர்த்தியே சொல்றாரு. எதையும் ஒரு கொட்டு கூட அவர் வித்தியாசம் காட்டாம 2 விதமான வைதிக பக்தியும் அன்பு பக்தியுமே அவர் அப்படி நமக்கு விரிவா பதிவு பண்றார். நம்மளுடைய சிவகோச்சாரியார் வரார். காலையில வந்து அதை பார்த்து அந்த இடத்த பதபதிக்கிறார். ஐயோ ஐயோ யாரு வந்தா, எந்த காட்டு விலங்கு வந்துச்சு, வேடம் வந்தது தெரியல, இப்படி பண்ணியிருக்காரு சுவாமி முன்னாடி. அந்த சுவாமி மறைத்தது போக இன்னும் மிச்சம் இருந்த அந்த மாமிசம் அங்க இருக்கு, சுவாமி மேல எல்லாம் இருக்கு. அதை பார்த்த உடனே பதறி அழுது அவர் கண்ணீரால அழுது நனைஞ்சு, சுவாமி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பொன்முகல் யாத்துல போய் மறுபடியும் அதை வந்து சுத்தம் பண்றதுக்காக அவர் ஒரு கும்பாபிஷேகமே பண்ணிட்டார். ஏறி வந்து அவரும் குளிச்சு அதை சுத்தம் பண்ணி, அவர் இப்போ போய் யாரையும் கூப்பிடவும் முடியாது, அவர் கையாலேயே எல்லாம் சுத்தம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி கண்ணீர் வலிய அவருடைய பக்தி பிரவாகத்துல அவர் பூவை கொண்டு மறுபடியும் பூஜை பண்ணி ருத்ரம் சொல்லி அவர் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் நைவேத்தியம் பண்ணிட்டு போறார். அவர் பூஜை போனோடனே அவர் மதியமான அவரோட தபோவனம் மலை கீழே கொஞ்சம் தூரத்துல இருக்கு. சிவகாச்சாரியார் இவர் இறங்குறதும் நம்ம தின்னனார் ஏறு வரார் பூஜை நிறைய. சுவாமிக்கு 6 நாளும் வெஜ் ஒரு வேலை நான்வெஜ் ஒரு வேலை, பயங்கர கடையை அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு 2 விதமான பக்திகளையும். இப்படி தினம் போறது. அடுத்த நாள் இப்ப போனாங்க இல்லையா அவருடைய நண்பர்கள் 2 பேரும், இவனுக்கு தேவமால் பிடிச்சிச்சுடா அப்படின்னு அவர் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு போறாங்க. இப்ப அடுத்த நாள் ஊரே திரண்டு வருது. தேவராட்சி அம்மா அப்பா அவங்களுடைய ஊர்க்காரங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வராங்க. அவரு நைவேத்தியம் எடுத்துட்டு வந்து விதவிதமா, பாரு இது மயில், இது வந்து மானு, இது வந்து நல்லா இருக்கும், நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டேன், இது தேன்ல வச்சு சாப்பிடணும், அந்த அந்த புது கொம்பு தேன் மலை தேனை பிழிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இது சாப்பிடு, இது ரொம்ப நல்லா இருக்கும், இது உனக்கு சத்து கொடுக்கும் அப்படின்னு அவர்கிட்ட பேசுறாரு, ஊட்டிட்டு இருக்காரு. அவங்களோட அப்பா அம்மா வந்து கூப்பிடுறாங்க, எதுவும் காதுல கேட்கல.
எதுவும் விழல, அவரை அசைக்க முடியல யாராலையும். பலசாலி இல்லையா, வலிமை. 16 வயசான சின்னனார் வேடனார். அவருடைய வலிமையிலும் அவருடைய பக்தியிலும் அவர் பண்றது, அவங்க அம்மா அழறா, கூப்பிடுறா, எல்லாரும் என்னென்னமோ பிரயத்தனம் பண்ணி பாக்குறாங்க கூட்டிட்டு போறதுக்கு, அவங்களால முடியல. முடியாம ஒரு கட்டத்துல விட்டுட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இது நம்ம பெருமான் ஆட்கொண்டா இந்த மாதிரி இல்லறத்துல இருந்தும் திருவரத்துக்கும் இப்படி போகும்போது மாறி மாறி ஒரு கட்டத்துல இது அவங்க நினைச்சு பண்ணதில்லை, பெருமான் அவர் ஆட்கொண்டுட்டார். சிவபெருமான் முதல்ல காலத்திலிருந்து திண்ணனாரை பார்த்துட்டார், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா. அதனால எல்லாரும் அவங்க ட்ரை பண்ணி போயிட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் சிவகோச்சரர் வரார். ஒரு நாள் நடந்தா ஏதோ விலங்கு தூக்கிட்டு வந்து போட்டுச்சுன்னு நினைக்கலாம். இது என்ன தினக்கும் நடக்குது, இது யார் பார்த்த வேலை, யார் அந்த வேலை எனக்கு. அவரு அழுதுகிட்டே புலம்புறாரு. அவருக்கு அடுத்த நாள் அவர் பூஜை பண்றாரு. இப்படியே போகுது நாள். 5வது நாள் சிவகோச்சரருக்கு ரொம்ப தாங்க முடியல துக்கம். பெருமானை இப்படி பண்றியே, நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறிய அந்த வேடனை, அவனுக்கு இன்னும் பண்ணாம நீ என்ன சுவாமி இப்படி அபச்சாரம் பண்ணிட்டு இருக்கானே உன்னுடைய சன்னதியே அப்படின்னு அவர் அலரும் போது, பெருமான் கனவுல வேற அவர் பக்தி எப்படி இருக்கணும்னு சொல்லணும்னா, திண்ணனார்கிட்ட போய் கனவுல போய் சுவாமி சொல்லியிருக்கலாம், நீ அவர் பண்ற மாதிரி பண்ணு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா. பெருமான் சிவகோச்சரர் கனவுல வரார். அவனுடைய அன்பெல்லாம் என்னுடைய அன்பு, அவனுடைய வடிவெல்லாம் எமை காணும் வடிவு. அவனுடைய நீ நாளைக்கு அவனை பாரு, அவன் ஏதோ வேடம் சொல்றிய, வேடம் தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் மேல ரொம்ப பக்தியில இருக்கான். சுவாமி சிவகோச்சரர்கிட்ட நீ நாளைக்கு வா, அவனை பத்தி சொல்லி நாளைக்கு வர சொல்லி பார்க்க சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு விழிச்சிட்டார். விடிய காத்தால வந்த கனவு, நல்ல கனவு வந்தா அதுக்கு மேல தூங்கக்கூடாது, விழிச்சிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவகோச்சரியார் விழிச்சிடார். விடியுமே எப்ப வெளிச்சம் வரும் கிளம்பி வரார். இன்னைக்கு அடுத்த நாள் அவருக்கு நல்ல சகுனமா இருக்கு. ஆனா நம்ம திண்ணனாருக்கு காலைல கீழே இறங்கும் போது இந்த ரத்தம் குடிக்கிற பட்சிகள் எல்லாம் கண்ணில் படுது. அதெல்லாம் பார்த்தேன்னா அபசகுனம் அவங்களோட இதுல. அவருக்கு சகுனம் சரியில்லை, இன்னைக்கு என்ன வித்தியாசமா இருக்கு, இவருக்கு ஏதோ ஆக போதோ அப்படின்னு பயந்துகிட்டே, மனசே இல்லை, ஆனாலும் அவர் சாப்பிடணும் இல்லையா, கொண்டுட்டு வரணுன்றதுக்காக அவர் மலையை விட்டு இறங்குறார். இவர் ஏறார். காலையில விடிக்காலையில பூஜை நம்மளுடைய சிவகோச்சாரியார், மதியம் பூஜை நம்மளுடைய திண்ணனார். இன்னைக்கு பெருமான் அவருடைய அற்புதத்தை காட்டுற நாள், 6வது நாள். இவரு நினைச்ச மாதிரியே சகுனம் சரியில்லையேன்னு சொல்லி வழக்கம் போல குடுமியில பூவை சொல்லியாச்சு, வாய்க்கலசம் 3 அமுதம் எல்லாம் தூக்கிட்டு மலை ஏறிட்டு வரார். ஒரு 10 அடி தூரத்திலேயே பெருமாள் சிவகோச்சரர் வந்தார், பூஜை பண்ணார். இன்னைக்கு நம்ம ஒரு பெருமாள் கனவுல காட்சி கொடுத்தாரு, இன்னைக்கு நம்ம அந்த அடியாரை பார்க்க போறோம் அப்படின்னு. இன்னைக்கு அவர் அது மாம்சத்தை சுத்தம் பண்றாரு, அந்த பழைய இதை. அதை இன்னைக்கு அவர் அருவருக்கவே இல்லை. அவர் இன்னைக்கு சுத்தம் பண்ணிட்டு போய் மறைஞ்சு நின்று பாக்குறாரு. மறைஞ்சிருந்து பார்க்க சொன்னார் சுவாமி. மறைஞ்சிருந்து பாக்குறார். கண்ணுல இருந்து சுவாமி ரத்தம் வர வைக்கிறார். இவரு இவ்வளவு நாள் பூஜை பண்ணவர் அந்த காட்சியை பார்த்து சிவகோச்சரியார், இவ்வளவு நாள் பண்ணிருக்கோம் நம்ம சுவாமி லிங்க திருமணின்னு பண்ணிருக்கோம், அதுல உயிர் இருக்கு, கண்ணு இருக்கு, அதுல ரத்தம் வர வச்ச உடனே அவருக்கு வாய் ஒண்ணும் ஆடல. ஆனா தூரத்துல இருந்த பார்த்து திண்ணனார் கையில இருந்த ஊனமுதம் சிதறிச்சு வாயில அந்த கலச நீர், சுவாமிக்கு அபிஷேக நீர் சிந்திச்சு எல்லாத்தையும் வில்லு அம்பு உணவு எல்லாம் தூக்கி போட்டு வேகமா ஓடி வர்றாரு. ஐயோ சுவாமிக்கு என்ன ஆச்சு, யார் பார்த்த வேலை, எந்த வேடம் வந்தா, எந்த விலங்கு வந்துச்சு, யார் அவருக்கு இப்படி பண்ணது, அபச்சாரப்பட்டது, அவருக்கு கண்ணில் ரத்தம் வருது, அவருக்கு என்ன ஆச்சு, தொடக்க ரத்தம் நிக்கவே இல்லை. அவருக்கு தெரிஞ்ச பச்சிலை எல்லாம் எடுத்து சுவாமிக்கு இலையெல்லாம் எடுத்து போடுறாரு, நிக்கவே இல்லை, ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு வந்தா எல்லா பக்கமும் அம்பு விடுறாரு, யாராவது செஞ்சுட்டு மறைஞ்சிருக்காங்களோ அப்படின்னு வில்லு அம்பு எடுத்து இஷ்டத்துக்கு எல்லா பக்கமும் விடுறாரு. ஒண்ணும் கிடைக்கல. அப்ப மட்டும் சிவகோச்சரர் அகப்பட்டிருக்கணும். அவரு கதறி அவரு கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் அப்படின்னு தான் நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு பண்றார். கலை மலிந்த
படிப்பறிவே இல்லாத ஒரு வேடனை என்ன சொல்றார், எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்த ஒருத்தர், கலை மலிந்து கிடக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்றார். கலை மலிந்த சீர் நம்பி. எதுக்கு அப்படி சொன்னார் அப்படின்னா, எந்த கலையை நீங்க படிச்சாலும் எதை படிக்கலைன்னா வீணா போயிடுமோ, வாழ்க்கை விரத்தம் ஆகுமோ, அந்த கலையை அவர் ரொம்ப தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார். அதனால அந்த கலை மலிந்த சீர் நம்பி ஞாபகம் வந்துருச்சு. நமக்கு ஊனுக்கு ஊன், அவங்களுடைய ஊர்ல ஏதாவது வைத்தியம் பண்ணணும்னா ஊனுக்கு ஊன் மருந்துன்னு சொல்லி கேள்வி கரெக்டா ஞாபகம் வந்தது. கண்ணு ரத்தம் பழுது ஆயிடுச்சு, ரத்தம் வலுது, எம்மக்கிட்டையும் கண் இருக்கு. உடனே வலது கையை எடுத்து வில்ல எடுத்து அம்பை எடுத்து அந்த அம்பை எடுத்து குத்தி அப்படியே கையோட எடுத்து சுவாமிக்கு பொறுத்துறாரு. இந்த காட்சி பார்த்து மாதிரி சிவகோச்சரியார் மலைச்சு நிக்கிறாரு. அவருக்கு தன்னாயிட்டார். எடுத்து வெச்ச உடனே வடிந்த ரத்தம் நின்றுச்சு. ஆஹா, நின்றுச்சு. நான் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டேன், நான் எவ்வளவு ரொம்ப அறிவாளி, நான் என் செயல் நன்று அப்படின்னு தன்னை தானே தோல் கொட்டினார், ஆடுறார், குதிக்கிறார், சந்தோஷப்படுறார். நின்றுச்சு, சாமிக்கு ரத்தம் நின்றுச்சு. அவனுக்கு வந்த ஆபத்தை என்னால நீக்க முடிஞ்சது. எனக்கு நான் ரொம்ப பெரியவன் அப்படின்ற மாதிரி அவருடைய ஆனந்தத்துல நான் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டேன் தின்னா அப்படின்னு சந்தோஷப்படுறார், குதிக்கிறார். சுவாமிக்கு பொறுக்காது. உடனே இன்னொரு கண்ணிலையும் இடது கண்ணில, இப்போ வலது கண் பழுது பட்டுச்சு, வலது கண் பதிச்சாச்சு. இப்போ இடது கண்ணுக்கு அதுல இருந்தும் ரத்தம் ஊட்ட ஆரம்பிக்குது. முதல்லயே சுவாமி இந்த கண்ணுல வந்த உடனே இப்போ தின்னனாருக்கு பயம் இல்லை. நமக்குதான் தெரிஞ்சு போச்சு வைத்தியம். கண்ட போதே கேட்டேன், ஆனால் எனக்கு வைத்தியம் தெரியும். எனக்கும் 2 கண்ணு, அவனுக்கும் 2 கண்ணு. ஏன்னா 3வது கண்ணை மறைச்சி வச்சிருந்தாரு நல்ல வேலை. 2 கண்ணு, அதனால 2 தான் சரியா இருக்கும். எடுக்க போய் ஈட்டி எடுத்தார். ஆனா எடுத்துட்டா கண்ணு தெரியாது, நம்ம எங்க போய் வைக்கிறது? அந்த அறிவு, அந்த கலை மிகுந்து இருக்கு, மலிந்து இருக்கு கண்ணப்பனாருக்கு, தின்னனாருக்கு. அது எடுக்க போறார். இப்ப பதறிட்டார், திகைத்தனார் தேவதேவர். நம்ம சுவாமி பயந்துட்டாரு, ஐயோ எடுத்துட போறானே அப்படின்னு. இவருக்கே முதல்ல வச்சப்போ திகைக்கல, 2வது வைக்கும் போது திகைக்கலன்னு எல்லாருக்கும் வியாக்கியானம் பண்றாங்க. 2 விதமா இதுக்கு சொல்லுவாங்க. வலது கண் பெருமானுடையது, இடது கண் அம்பாள், அவ பொறுக்க மாட்டா இல்லையா தாய். அந்த கண்ணுல ரத்தம் வந்தப்போ சுவாமி அவங்க அத தடுக்கிறதுக்கு திகைத்தனர் தேவதேவர். இப்போ திகைச்சாரு. இன்னொரு அருமையான உதாரணம், முதல்ல வச்ச கண்ணு சிவபெருமானுக்கு வலது கண்ணு, அவரோட 2 கண்ணு பழுது பட்டது சிவபெருமானுடைய கண்ணு. அவர் கண்ணால தின்னனார பார்த்தார். 2வது அப்ப வச்சது வலது கண்ணு தின்னனார்து சுவாமிக்கு வச்சாச்சு. இப்ப இந்த கண்ணுல ரத்தம் ஊட்டுது. சுவாமி எந்த கண்ணால பாக்குற? தின்னனாரோட அன்பே முடிவான தின்னனாரோட கண்ணால பாக்குறார். அந்த கண்ணுல பார்க்கும்போது அவனுடைய அன்பு மிகுதியில அது இன்னொரு கண்ணு எடுக்க போறான்னு சொன்ன உடனே நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப 3 தடவை. சரி, அந்த பேரு ஒரு குழந்தை கொஞ்சம் இல்லையா, கண்ணப்பா அப்படின்னு அப்படி கொஞ்சற மாதிரி சுவாமி 3 தடவை அந்த அதை ஈட்டி எடுக்கும் போதே ஒரு வளையல் வரைந்த கரம் பற்றி முதல்ல நிறுத்திட்டு நில்லுன்னு அசரீரி பின்னாடி கேட்டு, எங்க அதுக்குள்ள செஞ்சிடுவானோ, அவனுக்கு இருக்கிற ஆர்வத்துல, அவனுக்கு இருக்கிற அன்புல எங்க விட்டுடுவானோ அப்படின்னு கையையும் பிடிச்சி அசரீரியும் ஒழிச்சு அப்படி நில்லு கண்ணப்பன்ற கண்ணப்ப நாமத்தை சுவாமி அவருக்கு சூட்டி அந்த கண்ணுலையும் இப்போ 2 கண்ணும் சரியாயி கண்ணப்பருக்கும் தெரிஞ்சு சுவாமி விடை மீது காட்சி கொடுத்து அவரை 6 நாள்ல கைலாயத்துக்கு தான் கூட கூட்டிட்டு போனார். இந்த பக்தரோட சரித்திரம் சொல்றதும் கேட்கறதும் நமக்கு பாக்கியம். 63 நாயன்மார்கள் அன்பே வடிவான கண்ணப்பனார் சரித்திரம் சொல்ல வாய்ப்பு கொடுத்த பெருமானுக்கும் இறைக்கும் நான் சேர்க்கிறாரு. என்னால சொல்ல வார்த்தை இல்லை, ஆனாலும் சொல்ல வந்தேன் அப்படின்னு. இத ரமண மகரிஷி ஒரு சிவராத்திரி அன்னைக்கு, அவருக்கு பெரிய புராணம்னா ரொம்ப பிடிக்கும். பெரிய புராணத்தை கேட்டுதான் திருவண்ணாமலைக்கு கிளம்பி வந்துச்சு அந்த பிள்ளை 12 வயசுல. ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ரமணர் அண்ணாமலையில் திருவண்ணாமலையில எல்லாருக்கும் அடியார்களுக்கும் சொல்லிட்டு இருக்காரு. கண்ணப்பர் சரித்திரம். 34 நாடன் காடன் திண்ணன் நாகன்
தத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த கண்ணை அப்புறம் சரித்திரம் வரும்போது அந்த இடம் அவர் அப்படியே மூர்ச்சையாயிட்டு அவர் சமாதியில அவர் கொஞ்ச நேரம் அவர் எல்லாரும் பார்த்துட்டு நிக்க ரொம்ப காலம் கழிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ரமணருக்கு மூர்ச்சை தெளிஞ்சு அப்பவும் அவர் கண்ணீரோட தான் அதை விழிச்சார். அப்படிப்பட்ட அன்பே வடிவான சரித்திரத்தை இன்னைக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெருமானுக்கு நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, அரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சி வெற்றிவேல் முருகனுக்கு.